இன்னும் ஒரு காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் ஒரு நன்மையும் வரவில்லை என்ற பொழுது நம்முடைய விசுவாசமும் குன்ற தொடங்கி இருக்கிறது. அதுபோலதான் ஆபிரகாமுடைய விசுவாசமும் குன்ற தொடங்கினது. குன்ற தொடங்கின உடனே ஆபிரகாம் என்ன பண்ணினார்னா ஒரு ரெமெடியை தேட ஆரம்பித்தார். ஆண்டவரிடத்துல சொன்னார், எனக்கு வயசாயிடுச்சு ஆண்டவரே, அதனால ஒண்ணு பண்றேன், என் வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் என்ன பண்ணிடுறேன், எனக்கு நான் மகனா வச்சுக்கிறேன், இந்த எலையேசர் என் மகனா இருக்கட்டும் என்று சொல்லி ஆபிரகாம் ஒரு ரெமெடியை தேட ஆரம்பித்தார். ஆனால் கர்த்தர் சொன்னார், அல்ல அல்ல அல்ல, இது அல்ல, நான் உனக்கு கொடுக்க நினைச்சது இது கிடையாது, நான் உனக்கு கொடுக்க நினைத்தது என்னுடைய வாக்கு தத்தத்தை தான் என்றார். அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் விசுவாசத்துல உறுதியாய் இருக்க வேண்டும். விசுவாசம் தான் மகிமையை காண செய்யும். சும்மா சாதாரணமானதல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனா போகும், அதுக்கு என்னன்னா உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். மலையளவு விசுவாசம் அல்ல, கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் என்றார். அந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் உங்களிலும் என்னிலும் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது, நாம் கர்த்தரை நம்ப வேண்டும், நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். எந்த அளவு என்றால் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நாம் சுதந்திரிக்கிற வரைக்கும். ஹல்லேலூயா.